சமாதானமே மகாலதி பையருளி திதி சமாதானமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த மனமகிழ்ச்சி நன்னாளிலே தேவனை ஆவியோடு உண்மையோடு கூட ஆராதிப்போமாக. ஆராதனைக்கு உதவியாக 1 கொரிந்தியர் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம். எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம், சத்தமாக வாசிக்கலாம், கவனமாக வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறார்கள். கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதி மீட்பும் ஆனார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருக்க எழுதியிருக்கிறீர்கள். அன்றியும் பட்சபாரம் இல்லாமல் அவனுடைய கிரியின்படி நினைத்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக பொழுது கொண்டிருக்கிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சங்கரப்படும் பயப்படவே நடந்து கொள்ளுங்கள். 18ஆம் வசனம் கூட உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கை என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். 19ஆம் வசனம் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் பெயரப்பட்ட ரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. மேன்மை பாராட்டுதல் நம்மை குறித்ததல்ல, நம்மை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். யார் அவர்கள்? கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கக்கூடியவர்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்கள் என்று வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை நீங்களே மேன்மை பாராட்டி கொள்ள முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களானால் நீங்கள் உங்களை குறித்து மேன்மை பாராட்ட முடியாது, உங்கள் சுய பெருமையை பேச முடியாது, உங்களுடைய காரியங்களை மேன்மையாக எடுத்து கூற முடியாது. கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக, கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். 31ஆம் வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். இந்த மீட்பும் ஆனார் என்ற அந்த வார்த்தையை மாத்திரம் பார்த்து நம்ம ஆராதிக்க போகிறோம். அவர் தேவனால். யார் அவர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே. அவரே என்று சொன்னால் யார் அவர்? யார் அவர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். ஏற்கனவே இந்த ஞானத்தை குறித்து, நீதியை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் பார்த்தாகிவிட்டது. இப்பொழுது இன்றைய தினம் மீட்புமானார். நமக்கு அவர் மீட்பாக மாறினார். அவர் எவ்விதமாக
மீட்பாக நமக்கு மாறினார் என்று சொல்லி பார்த்து இந்த 2021 வருஷத்திலே முதல் தேவனுடைய நாளிலே அவர் நமக்கு எப்படி மீட்பாக மாறினார் என்பதை நாம் பார்த்து நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக நாமங்கள் உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக நாமங்கள் உண்டு. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. ரட்சகர், முதலாவது நாமம் என்ன? அவருக்கு ரட்சகர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இயேசு என்றால் ரட்சகர் என்று அர்த்தம். அவருக்கு ரட்சகர் என்று நாமம் உண்டு. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு பரிச்சயமான வசனம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவரே நல்ல மேய்ப்பர். முதலாவது பார்த்தோம், அவர் நமக்கு ரட்சகர். இரண்டாவது நாம் பார்த்தோம், அவர் நமக்கு எப்படி இருக்கிறார்? யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அவர் மேய்ப்பராக இருக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவரே பிரதான மேய்ப்பர். அவரே பிரதான மேய்ப்பர். அதை எங்க வாசிக்கிறோம்? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அது மாத்திரமல்ல, அவரே பெரிய மேய்ப்பர். எதுல வாசிக்கிறோம்? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவரே பெரிய மேய்ப்பர். இப்போ 3 விதமான அவரை அழைப்பதற்கான நாமங்களை பார்த்தோம். முதலாவதாக அவரே ரட்சகர். அவர் ரட்சகர். இயேசு என்ற நாமத்துக்கு என்ன பேரு? அவர் தம்முடைய ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். ஆகவே அவருடைய நாமம் என்ன? ரட்சகர் என்று பார்த்தோம். இரண்டாவதாக அவருடைய நாமத்தை குறித்து பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? அவர் மேய்ப்பர் என்று பார்த்தோம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பார்த்தோம். மேய்ப்பர் மாத்திரமல்ல, அவர் பிரதான மேய்ப்பர் என்று சொல்லி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்த்தோம். அது மாத்திரமல்ல, பிரதான மேய்ப்பர். அது மாத்திரமல்ல, பெரிய மேய்ப்பர், கிரேட் ஷெப்பர்ட் என்று சொல்லி எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பார்த்தோம். அது மாத்திரமல்ல, யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர் போதகரும் கர்த்தருமாய் இருக்கிறார், மாஸ்டர் அண்ட் த லார்ட் என்று வாசிக்கிறோம். வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன? அவர் எப்படி அழைக்கப்படலாம்? போதகர்னு அழைக்கலாம் அவரை, அல்லது அவரை ஆண்டவர், லார்ட் என்று போடப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் மாஸ்டர் அல்லது லார்ட் என்று போடப்பட்டிருக்கு. போதகர் என்று அவர் அழைக்கலாம். அதுக்கப்புறம் அவர் எப்படி அழைக்கலாம்? அவரை ஆண்டவர் என்று அழைக்கலாம். பாருங்க, வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நாம அவரை எப்படி அழைக்கலாம்? அவரை நம்ம சிநேகிதன் என்று அழைக்கலாம். ஏனென்றால் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிதான அன்பு ஒன்றுமில்லை என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை நேசித்தபடியால், அவர் நம்மை சிநேகிதனாக ஏற்றுக்கொண்டபடியால் அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நமக்கு எப்படிப்பட்டவர்? சிநேகிதர். சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு ஒன்றும் இல்லை என்று சொன்னார். சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுத்தவர் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகவே அவர் நமக்கு எப்படி இருக்கிறார்? சிநேகிதனாக இருக்கிறார். He is like a friend. அவர் நமக்கு ஒரு நண்பனை போல இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அநேக வசனங்களை பார்க்கும், அவர் நமக்கு மூத்த சகோதரனாக அவர் காணப்படுகிறார். மூத்த சகோதரனாக, எல்டர்லி பிரதர் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, எத்தனை விதமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படியெல்லாம் அழைக்கலாம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். சொல்லலாமா? நீங்க தான் சொல்ல போறீங்க. முதலாவது பொறுமையா சொல்றீங்க. காலைல யாருமே சாப்பிடுறாங்க. ரட்சகர், நமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கிறவர். ஆகவே அவருக்கு பேர் என்ன? ரட்சகர். சத்தமா சொல்லுங்களேன், ரட்சகர். இரண்டாவது அவருடைய நாமம் என்ன? மேய்ப்பர். நல்ல மேய்ப்பர். வெரி குட், நல்ல மேய்ப்பர். அதுக்கப்புறம் பிரதான மேய்ப்பர். அதுக்கப்புறம் பெரிய மேய்ப்பர். இன்னொரு காரியம் பார்த்தோம், யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல என்ன பார்த்தோம்? போதகரும் ஆண்டவருமாய் இருக்கிறார், மாஸ்டர் அண்ட் தி லார்ட் என்று பார்த்தோம். அவர் போதகரும் ஆண்டவருமாய் இருக்கிறார் என்று பார்த்தோம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பார்த்தோம், சிநேகிதர். அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு மூத்த சகோதரனாக காணப்படுகிறார்.
பல்வேறு விதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் அழைக்கிறோம். எல்லாவற்றையும் காட்டிலும் இன்றைய கருப்பொருளான அவர் நமக்கு மீட்புமானார். அவர் நமது மீட்பர். வாசிக்கலாமா? யோபின் புத்தகம் 19ஆம் அதிகாரம். யோபின் புத்தகம் 19ஆம் அதிகாரம். யோபின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோபின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 27 வரை சத்தமா வாசிங்க பார்ப்போம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். என் தோல் முதலானவைகள் அழிந்து போன பின்பு. இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை யோபுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. பாருங்க அவன் சொல்லுகிற அந்த சிச்சுவேஷனை நீங்க பாருங்க. அவன் அந்த சூழ்நிலையை பாருங்க. அவனுடைய மனைவி அவனை தூஷிக்கிறார். பிள்ளைகள் எல்லோரும் மடிந்து போகிறார்கள். சொத்து பத்து சம்பத்து எல்லாம் அவனை விட்டு நீங்கி போகிறது. அவன் உயிராய் நேசித்த நண்பர்களும் கூட அவர் பக்கத்துல வந்து என்ன சொல்றாங்க, கொஞ்ச நாள் அமைதியாக இருந்து நீ இதெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான் என்று சொல்லி சபிக்கிறதா பார்க்கிறோம். சபிக்கிறார். அவன் நண்பர்கள் அவனை சபிக்கிறதை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அவன் இழந்து போகிறான். மாத்திரமல்ல அவன் சரீரத்தில் கூட பருக்களால் நிறைந்து அவன் ஒரு குஷ்டரோகியை போல ரோகம் நிறைந்தவனாக அவன் பாடுபடுகிற வேலையிலே ஒரு வார்த்தை சொல்லுகிறான். என்ன வார்த்தை அது? என் மீட்பர் உயிரோடு. சொல்ல முடியுமா? என் மீட்பர் உயிரோடு இருந்தா அவனை காப்பாத்திருக்கணும்ல. அவன் மனைவி அவனை விட்டு எடுத்துக்க கூடாது இல்ல. அவனுடைய மனைவி அவன் தூஷிக்காமல் அவன் செய்திருக்க வேண்டும் இல்ல. அல்லது அவன் நண்பர்கள் ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லியிருக்க வேண்டும் இல்ல. நாம் என்ன பண்ணிருப்போம்? மற்ற ஜனங்களை போல இந்த கடவுளுக்கு கண்ணு இருக்கான்னு இருப்போம். அவன் இந்த கடவுளுக்கு உயிரோடு இருந்தாக்கா நான் ஏன் இந்த பாடுபடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். ஆனா எல்லா விதமான உபத்திரத்துக்குள்ளாக அவனுடைய சரீரமே அங்கே அழுகி போகிற நிலைமைக்கு வந்தாலும் கூட அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? அவனுடைய வாயிலிருந்து வார்த்தை என்ன? ஆகவேதான் அவன் நீதிமான், ஆகவேதான் அவன் உத்தமன், ஆகவேதான் அவன் சன்மார்க்கன், ஆகவேதான் அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், ஆகவேதான் அவன் பாவத்துக்கு விலகுகிறவன். அது யார் சொன்னது? தேவனே அவனை குறித்து சாட்சி சொல்கிறார். அவன் நண்பர்கள் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். யோபை குறித்து யார் சாட்சி கொடுத்தார்? தேவனே சாட்சி கொடுக்கிறார். உத்தமன், சன்மார்க்கன், பாவத்துக்கு விலகுகிறவன், நீதியை செய்கிறவன், தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி தேவனே சாட்சி கொடுக்கிறார். ஏன் அப்படி கொடுக்கிறார்? எல்லா விதமான உபத்திரவமான சூழ்நிலையிலே அவன் இருந்த பொழுது அவன் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்ல முடியுமா? அப்படி சொல்றவங்க தான் நீங்க ஆராதிக்க முடியும். கஷ்டத்துல ஏன் பிரதர் ஆராதிக்கல, ஏன் சகோதரியை நீ ஆராதிக்கல? எனக்கு இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு இருக்கிற நோய் என்ன உங்களுக்கு தெரியும், நான் எவ்வளவு கடன் எனக்கு தெரியுமா, என்னுடைய கணவர் என்னை எப்படி துன்புறுத்துறாரு தெரியுமா, என்னுடைய மனைவி எனக்கு எப்படி துன்புறுத்தலை கொடுக்கிறார்கள் தெரியுமா, என் பிள்ளைகள் எப்படி அடங்காமல் இருக்கிறார்கள் தெரியுமா, எனக்கு நான் வேலை இல்லாமல் இருக்கிறேனே என்று எவ்வளவு காரணம் சொன்னாலும் யோபின் காரணத்துக்கு ஈடாக நீங்கள் ஒரு காரணத்தையும் சொல்ல முடியாது. யோபுக்கு இருந்த காரணம் உங்களுக்கு இருக்குதா? அவன் மாமிசம் அழுகி போய் கொண்டு இருக்கிறது. அவனுடைய நண்பர்கள் எல்லாம் சுடு சொற்களை அவனுக்கு மத்தியிலே சொல்கிறார்கள். அவனுடைய மனைவியை அவனை தூஷிக்கிறார். சொத்து பத்து சம்பத்து வேலைக்காரர்கள் எல்லாம் ஓடி போயிட்டு அவன் மிகப்பெரிய பணக்காரன். அவன் வாழ்ந்த நாட்களிலே அவனை போல பணக்காரன் யாரும் இல்லை. எல்லாம் போய் நடுத்தருல உட்கார்ந்து இருக்கிறான். அந்த போல நிலைமையை நம்மளை வைத்திருக்கிறார். சாதாரண ஒரு காரியத்திற்காக தேவனை நாம் ஆராதிக்காமல் போகிறோம். ஆனால் யோபு சொல்கிறார், பாருங்க எவ்வளவு பெரிய, என் மீட்பர், என்னை மீட்டுக் கொள்ளக்கூடியவர், எல்லாவற்றிலிருந்தும் என்னை ரட்சிக்கிறவர், மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த தோல் முதலானவை அழிந்து போன பின்பு, அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், மற்றவர்களுடைய கண்களால் அல்ல. அப்படின்றால் என்ன? ஒருத்தவங்க பார்த்து சொல்றாங்க, ஆண்டவர் வந்துட்டாரு, ஆண்டவர் வந்துட்டாரு, அவர் அன்பா இருக்கிறாரு, அவர் ஒளி பிரகாசமாக இருக்கிறாரு, அவர் உன்னை தேடி வந்திருக்கிறாரு என்று சொல்லி அயலகத்தான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனுஷன் அவனுக்கு சொல்ல வேண்டியதில்ல. அவன் சொல்லுகிறான், யோபு சொல்லுகிறான், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல. ஒருவன் பார்த்து அவரை குறித்து என்னை சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை.
இவர் இவ்வளவு அன்பு உருக்கம் உள்ளவர் என்று சொல்லி மற்றவர் பார்த்து அவருக்கு சொல்ல வேண்டியதில்லை. என்னுடைய சொந்த கண்களாலே அவரை காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளத்திரியங்கள் எனக்குள்ளாக சோர்ந்து போகிறது. பாருங்க, எதை நினைத்து சோர்ந்து போகிறான் அவன்? ஆண்டவரை நினைத்து சோர்ந்து போகிறான், அவருடைய அன்பை நினைத்து சோர்ந்து போகிறான். நம்ம எதை நினைத்து சோர்ந்து போறோம்? ஐயோ நான் தனிமையா இருக்கிறேனே, என்ன ஆதரிப்பார் ஒருவரும் இல்லையே, எனக்கு இவ்வளவு பெரிய நோய் இருக்கிறதே, எனக்கு இவ்வளவு கடன் இருக்கிறதே என்று சொல்லி நான் சோர்ந்து போறேன் பிரதர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் அவன் சொல்லுகிறான், அவன் சோர்ந்து போறான். ஏன்? ஆண்டவரை நினைத்து 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 சோர்ந்து போறான். ஒரு காதலை நினைத்து காதலி சோர்ந்து போவது போல, ஒரு காதலியை நினைத்து காதலன் சோர்ந்து போவது போல. அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆகவே அவன் சோர்ந்து போகிறான். எதனால சோர்ந்து போகிறான்? என் உள்ளங்கைகள்லாம் சோர்ந்து போகுது. என் மீட்பர் வருவார், என்னை மீட்டுக் கொள்வார். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்களாலே அதை நான் காண்பேன் என்று சொல்கிறான். இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? அவன் சொல்லுகிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? அவன் சொல்லிட்டு சாவறான். எப்படி சாவறான் பாருங்க. அவன் சொல்லுகிறான், 23ஆம் வசனம் வாசிக்கிறீங்க. நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும், அவைகள் ஒரு புஸ்தகத்திலே வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கலிலே உளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். எப்படி சொல்றான்? எனக்கு எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சிருக்காங்க, கல்வெட்டுல எழுதுங்க. இந்த வார்த்தையை கல்வெட்டுல எழுதுங்க, ஈய எழுத்தை கொண்டு, இரும்பினாலே ஈய எழுத்தை கொண்டு எழுதி வைங்க. எதை எழுதி வைக்கணும்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கையை பாருங்க. அவன் எதை எழுதி வைக்க சொல்லுகிறான்? அவர் மீது இருக்கிற அவனுடைய நம்பிக்கையை எழுதி வைக்க சொல்லுகிறான். நம்ம சொல்லுவோமா? துன்பத்துல சொல்லுகிறான், மிகவும் கடினமான சூழ்நிலையிலே சொல்லுகிறான். சந்தோஷத்துல ஒருவேளை சொல்லலாம், ஆனா மிகுந்த கடினமான சூழ்நிலை யோபு இருக்கிற வார்த்தை அவனே சொல்லுகிறான். இந்த எழுத்துக்களை உளிவெட்டாக கல்லிலே எழுதி வையுங்கள், அல்லது ஈயத்தாலே இரும்பை கொண்டு மறக்காமல் இருக்க எழுதி வையுங்கள். என் மீட்பர் உயிரோடு. அவர்தான் மீட்பர், அவருடைய நாமம் மீட்பர், நம்மை மீட்டுக் கொண்ட தெய்வமாக அவர் இருக்கிறார். பாருங்க, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். திரும்பவும் வாசிங்க அந்த வசனத்தை. பாருங்க, பொன்னினாலோ வெள்ளினாலோ நீங்க மீட்கப்படல. ஒருவேளை இந்த உலகத்துல பொன்னும் வெள்ளியும் காசு பணங்களும் ஒரு மதிப்பு வாய்ந்ததாக இருக்கலாம். ஆனால் இங்க சொல்லப்படுகிற காரியம் என்ன? பேதுரு என்ன சொல்கிறார்? நீங்கள் பொன்னினாலோ வெள்ளினாலோ மீட்கப்படல. அது அழிவுள்ள வஸ்து, அது ஒரு அழிவுள்ள பொருள். இன்று உங்ககிட்ட இருக்கும் பொண்ணு, நாளைக்கு இன்னொருத்தவங்கிட்ட இருக்கும். வெள்ளி ஒருவேளை அதான் நீயே நான் வைத்துக் கொண்டிருக்க முடியுமா? திருடன் வருவான், திருடி கொண்டு போவான். இல்லது ஒன்னு வீட்டிலே அது அழிந்து போகப்படும். வெள்ளியோ பொண்ணோ நிரந்தரமானது அல்ல. உன்னுடைய காசு பணங்கள் புகழ் நிரந்தரமானது அல்ல. நம்மை எப்படி மீட்டுக் கொண்டார்? தமது விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். இதற்கான ரெடம்ப்டிவ் டெத். அவருடைய மரணமானது மீட்கும்படியான மரணம். முதலாவது எப்படி? அவருடைய மரணம் எப்படிப்பட்ட மரணம்? நம்மை மீட்கும்படியான மரணம். நம்மை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக அவர் மரணித்தார். அவருக்காக அவர் மரணிக்கல. அவர் ஏதோ பாவம் செய்தாரா அதுக்காக மரணித்தாரா? அவர் பாவம் அக்கிரமம் செய்தாரா ஆகவே அவரை சிலுவையில் அடித்தார்களா? என்னை மீட்கும் பொருளாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். வெள்ளினாலோ பொன்னினாலோ என்னை மீட்காமல் தமது விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து என்னை மீட்டார். இதை எப்படி சொல்றோம்? ரெடம்ப்டிவ் டெத், அதாவது மீட்கும்படியான மரணம். அவருடைய மரணம் எப்படிப்பட்ட மரணம்? என்னை மீட்கும்படியான மரணம். இரண்டாவது பார்க்கிறோம், அது ஒரு தியாகமான மரணம். பாருங்க, தியாகமான மரணம். ஒருவனுக்காக இன்னொருவன் மரிப்பது தியாகமான மரணம். நான் மரிக்க வேண்டிய இடத்துல, நான் கொல்லப்பட வேண்டிய இடத்துல, நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல இன்னொருவன் தண்டிக்கப்படுகிறான் என்றால் அவர் ஒரு தியாகி என்று சொல்லுவாங்க. யார தியாகின்னு சொல்லுவாங்க? என்னுடைய காரியத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு சிறைக்கு சென்றாலோ
நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல இன்னொருவன் அடிக்கப்பட்டாலோ அல்லது நான் கொல்லப்பட வேண்டிய இடத்துல இன்னொருவன் கொல்லப்பட்டாலோ அவன் தியாகி. பாருங்க, நான் மரிக்கணும், ஆண்டவர் மரித்தார். அது எந்த வகையான மரணம்? சாக்ரிஃபிஷியல் டெத், தியாகமான மரணம். முதலாவதாக நாம் பார்த்தோம், அவருடைய மரணம் எப்படிப்பட்ட மரணம்? மீட்கும்படியான மரணம். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், அவருடைய மரணம் எப்படி? தியாகமான மரணம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. 1 பேதுரு, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாருங்க, நமக்காக அவர் மரித்தார். இந்த வசனம் என்ன சொல்லுது? நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நமக்காக அவர் மரித்தார். ஆகவே தியாகமான ஒரு மரணம். நமக்காக யார் ஒருவன் பாடுவதை அனுபவிக்கிறானோ அவன் தியாகி என்று சொல்லுகிறோம். ஆகவே அவருடைய மரணம் எப்படிப்பட்ட மரணம்? தியாகமான மரணம், சாக்ரிஃபிஷியல் டெத் என்று பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். நாம் மரித்த வண்ணமாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிங்க. ரோமருக்கு எழுதிருவோம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிங்க. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்க வாசிங்க. மரிக்கிறது அரிது, மரிக்க துணிவான். பாருங்க, நாம் பாவிகளா இருக்கையிலே நமக்காக அவர் மரித்தார். பாருங்க, நமக்காக அவர் மரித்தார். அதுதான் தியாகமான ஒரு மரணம். நான் குற்றம் செய்து நான் மரிப்பது அது தியாகம் கிடையாது இல்லையா? நான் திருடிட்டேன், நான் கொலை செஞ்சிட்டேன், நான் கற்பழிச்சேன், நான் கொள்ளையடிச்சேன், எனக்கு போய் தூக்கமா போடுறாங்க, ஓ தியாகி தூக்குல தொங்குறாருன்னு சொல்லுவாங்க. தியாகி தூக்குல தொங்குறாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குற்றவாளி தூக்கில தொங்குகிறான், இவன் கொல்லப்பட வேண்டியவன் என்று சொல்லலாம். ஆனால் எனக்காக இன்னொருவர் அதை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அது என்னது? தியாகமான ஒரு அன்பு, தியாகமான அன்பு. நாம் பாவிகளா இருக்கையிலே தேவன் நமக்காக அவர் மரித்ததினால் அவருடைய அன்பு நாம் உணர்ந்து கொள்கிறோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே இது தியாகமான அன்பு. முதலாம் தியாகமான மரணம் என்று பார்க்கிறோம். முதலாவது மரணம் எப்படிப்பட்ட மரணம்? மீட்கும்படியான மரணம், மரணத்துக்குள்ளாக அவர் சென்றார். இரண்டாவதாக தியாகமான மரணத்துக்குள்ளாக சென்றார். மூன்றாவதாக வாசிக்கிறோம் சப்ஸ்டிடியூஷனரி டெத். சப்ஸ்டிடியூஷனரி டெத் அப்படின்றது என்ன? மற்றவர்களுக்காக பதிலீடாக, சரியான தமிழ் வார்த்தை பதிலீடாக, மாற்றீடாக, பதிலீடாக ஒருவர் பண்ணிட்டு பாருங்க. அண்ணன் கூட இருக்காரு, நல்ல ஃபுட்பால் இல்லைன்னா பிளேயர்ஸ். ஒரு சப்ஸ்டிடியூஷனை எப்போ உள்ள அனுப்புவாங்க? ஒருவனுக்கு காயப்பட்டாலோ அல்லது விளையாட முடியாத நிலைமைக்குள்ளாக ஒருவன் வந்தாலோ என்ன பண்ணுவாங்க? ஒரு சப்ஸ்டிடியூஷனை இறக்கி விடுவாங்க. அதுபோல சப்ஸ்டிடியூஷனரி டெத், அவருடைய டெத் எப்படிப்பட்டது? அது பதிலீடாக, மாற்றீடாக நடைபெற்ற ஒரு மரணம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பாருங்க, அநீதி இல்லாமல் நீதிக்காக அவர் பாடுபட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இது சப்ஸ்டிடியூஷனரி டெத். முதலாவது ரிடம்டிவ் டெத், இரண்டாவதாக சாக்ரிஃபிஷியல் டெத், மூன்றாவதாக சப்ஸ்டிடியூஷனரி டெத், பதிலீடாக மரணிப்பது, அல்லது இரண்டாவதாக அது தியாகமான ஒரு மரணம், மூன்றாவதாக அது மீட்கும்படியான மரணம். இந்த 3 வகையான இந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பாருங்க. நம்மை மீட்பது என்பது எவ்வளவு பெரிய ஒரு சோதனையான காரியம் பாருங்க. ஒரு மனுஷனை மீட்க முடியுமா? ஒரு மனுஷனை மீட்க முடியுமா? பாவத்திலும் அக்கிரமத்திலும் இருக்கிற ஒரு மனுஷனை மீட்க முடியுமா? பாருங்க, நம்ம இந்த உலகத்துல ஒரு அநீதி நிமித்தம் ஒரு காரியத்தை செய்துவிட்டு, ஒரு துர்காரியத்தை செய்துவிட்டு ஒரு மனுஷன் ஜெயிலுக்கு போகிறான் என்று சொன்னால் நாம எல்லாம் என்ன சொல்றோம்? அவனுக்கு வேண்டும் தான், அவன் மரணிக்கட்டும், அவன் தண்டனை வேண்டும் தான் என்று சொல்லி நாம் என்ன சொல்றோம்? அமைதியாக இருந்து விடுகிறோம். இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? அவனை போய் அடிப்பாங்க. பாருங்க,
ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுங்க, இப்பெல்லாம் நம்ம தெருவில் பார்க்குறோம், ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, தவறுதலாக கூட ஒரு மாதிரி அடிச்சிட்டாக்கா முதலாவது 2 பேருக்கு ஒரு அடிக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் பைக்கெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, என்னன்னு கேட்டுட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு எல்லாருமே சேர்ந்து அடிக்கிறாங்க. காப்பாற்றுவதற்கு யாரும் அங்கே முன் வருவதில்லை. ஒருவர் கை வைக்கும் பொழுது எதுக்குதான் அடிக்கிறோன்னு இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, பைக்கை ஓரமாக நிறுத்திட்டு வந்து அடிக்கிறத பார்க்கணும். நீ ஒரு அடி போட்டு போ அப்படின்னு சொன்னோடனே அவன் வந்து ஒரு அடி அடிச்சுட்டு போறதை பார்க்கணும். இதுதான் மனுஷனுடைய குணமா இருக்கிறது. மனுஷனுடைய குணமா இருக்கிறது. விடுவிப்பார் ஒருவரும் இல்லை, விடுவிப்பார் ஒருவரும் இல்லை. ஆனால் தேவன் நம்மளுடைய பாவங்களினாலே, நாம் அக்கிரமங்களினாலே மரித்திருந்த பொழுது நமக்கான மீட்பை ஆதி முதலாகவே அவர் உத்தேசித்தார். பாருங்க, இது ஆச்சரியமா இருக்கிறது. நான் பாவம் செய்த போது அவர் அதை யோசிக்கல. நான் பாவம் செய்வேன், நான் விழுந்து போவேன் என்று அவர் முன்பாகவே அவர் யோசித்து, எவ்வளவு முன்பாக, எவ்வளவு முன்பாக, வெரி குட், உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவர் எனக்காக யோசித்து விட்டார். உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே பலியான ஆட்டுக்குட்டி. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளிப்படுத்துதல் 13:8 அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? The lamb slain from the foundation of the world. அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி, உலக தோற்றத்திற்கு முதல் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியான உலகமே தோன்றல. அங்க போடப்பட்டிருக்க வார்த்தை என்ன? உலகம் தோன்றுவதற்கு முதலாக உலகமே தோன்றல, அதுக்கு முன்பாகவே என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் ஒரு பலியை ஆயத்தப்படுத்தினார். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மனித குலம் இப்படி விழுந்து போகும், இவர்களை நாம் மீட்கும்படியாக உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஒரு மீட்பை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி எப்பொழுது? உலகம் தோற்றுவதற்கு முதலாக. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீ அவர் மரணிக்க வேண்டும், பாவிகளுக்காக அவர் மரணத்தை தழுவ வேண்டும் என்று சொல்லி அவர் எப்படி முன்குறிக்கப்பட்டிருக்கிறார். முன்குறிக்கப்பட்டிருக்கிறார். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. வெளிப்பட்டார் என்று வாசிக்க. அவர் முன்குறிக்கப்பட்டார். எதற்காக முன்குறிக்கப்பட்டார்? ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வதற்காகவா? பிதாவாகிய தேவனுடைய சகல சம்பத்தையும் பெற்றுக் கொள்வதற்காகவா? அல்லது வலது பாரிசத்திலே அவர் வீற்றிருப்பதற்காகவா முன்குறிக்கப்பட்டார்? ஒரு ஆடு பஸ்கா பண்டிகைக்காக முன்குறிக்கப்படுவது போல லேவியராகமத்திலே வாசிக்கிறோம். ஒரு பாஸ்கல் லேம்ப் என்று சொல்லக்கூடிய பஸ்கா ஆடானது அது பலியிடப்படுவதற்காக முன்குறித்து எல்லா ஆட்டிலிருந்து இருந்தும் அது தனித்து வைக்கப்படும். 4 நாட்கள் அதை தனித்து வைத்து அதில் பழுது இருக்கிறதா, குற்றம் இருக்கிறதா என்று சொல்லி பார்ப்பார்கள். அதுபோல அவர் தனித்து வைக்கப்பட்டார். அதுதான் இங்கே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அவர் முன்குறிக்கப்பட்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானவர். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பேதுரு என்ன சொல்றான் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனைப்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை, the foreknowledge of God, இந்த counsel of God, அவர் தீர்மானிக்கிறாரா? அவர் தீர்மானம் பண்றார். இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? தெளிவா வாசிக்கிறோம். இதெல்லாம் ஊன்றி வாசிக்க வேண்டிய வசனம். இந்த கவுன்சில் என்ன? தீர்மானிக்கிறார். எதை தீர்மானிக்கிறார்? அவருடைய முன் அறிவின்படி இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லி அவர் முன் அறிவின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முன்குறித்து அவரை நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுப்பதற்காக அவரை திட்டம் பண்ணுகிறார். The plan of redemption. இதெல்லாம் எந்த டாபிக்ல பார்க்கிறோம்? The plan of redemption.
அந்த மீட்புக்கான திட்டம், மீட்புக்கான திட்டத்தை அவர் செய்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக ஒப்பு கொடுக்கிறார். மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அவர் முன் அறிவிப்பின்படியும் முன் ஆலோசனையின்படியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் ஒப்பு கொடுத்தார். எதற்காக செய்தார்? the purpose of redemption. முதலாவது பார்த்தது the plan of redemption. அது மீட்புக்கான திட்டம். இப்போ எதற்காக அவர் அப்படி இந்த மீட்பை உண்டாக்கினார்? வாசியுங்கள் 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இருங்க, இந்த வசனத்தை மிகுந்த கவனமா வாசிக்கணும். எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? வாசிக்கணும். நாம் மரிப்பது நிச்சயம், திரும்ப சேர்க்க கூடாதபடிக்கு தரையிலே சுவருகிற தண்ணீரை போல இருக்கிறோம். தேவன் ஜீவனை எடுத்துக்கொள்ளாமல் துரத்துண்டவன் தம்மை விட்டு முற்றிலுமாக விலக்கப்படாமல் இருக்கும்படியாக அவன் நினைக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, ஒரு இந்த சாபத்தின் நிமித்தமாக, பாவத்தின் நிமித்தமாக, நாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக மரணம் நமக்கு வந்தது. இந்த வசனம் 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அதாவது ஒரு தண்ணீரை நல்லா மண்ணு தரையில ஊற்றிட்டீங்க, தண்ணீரை மண்ணு தரையில ஊற்றிட்டீங்க, அதை நீங்க திரும்ப எடுக்க முடியுமா? அது என்ன பண்ணும்? உடனடியாக உறிந்து கொள்ளும். மரணம் நிச்சயம் என்பதற்கு அதுக்கு உதாரணமாக சொல்லுகிறார். மண்ணு தரையில தண்ணியை ஊத்திட்டீங்க, அது அழிவுதான். அது மண்ணுக்குள்ளாக அது போய்விடும், அந்த சுவடுக்கு தெரியாது, அது ஆவியாக மாறிவிடும், அது திரும்ப எடுக்க முடியாது. அதுபோலதான் மனுஷனுடைய ஜீவன். மரணத்துக்குள்ளாக போகிறான், அவன் நரகத்துக்குள்ளாக போகிறான், 2ஆம் மரணமாகிய நரகத்துக்குள்ளாக போகிறான். ஆனால் ஆண்டவரோ அவன் அழிந்து போகாதபடி அவனை தன்னிடத்திலே சேர்க்க வேண்டும். கீழே ஊத்துற தண்ணியை அள்ள முடியுமா? அதாவது மண்ணு தரையில, காய்ந்த மண்ணு தரையில எடுக்க முடியுமா? முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், அதை விடவும் நான் என்ன பண்றேன்? அவர்களை சேர்க்கிறேன். எவ்வளவு அன்பு பாருங்க ஆண்டவருக்கு நம்மிடத்திலே, எவ்வளவு அன்பு பாருங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்த, from the power of darkness and to translate us into his kingdom of his dear son. தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தத்தக்கதாக இந்த மீட்பை உண்டு பண்ணினார். மாத்திரமல்ல, மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பாருங்க, பூமியிலே பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாருக்கு அதிகாரம் உண்டு. இந்த அதிகாரத்தை எப்படி பெற்றுக்கொண்டார்? சிலுவை மரத்திலே அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக அவர் பெற்றுக்கொண்டார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். நாம் ஒளியிலே நடப்பதற்காக அவர் மீட்பை உண்டு பண்ணினார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிதாவினுடைய வாசஸ்தலத்துக்கு நம்மை உட்படுத்தத்தக்கதாக அவர் மீட்பாக மாறினார். ஏற்கனவே நாம் தெரிந்த வண்ணமாக எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என்னது அடிக்கடி சொல்ற வசனம்? பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, the partakers of heavenly calling, holy brethren, the partakers of heavenly calling. இப்பொழுது நம்ம எங்க பங்கு பெற நம்மை ஆயத்தப்படுத்துகிறார்? பரம அழைப்புக்கு பங்கு பெறத்தக்கதாக நம்மை மாற்றுகிறார் என்று வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஒளியினுடைய பரிசுத்தவான்களின் ஐக்கியத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே இதுதான் நம்மை மீட்கும்படியான ஒரு திட்டமாக, அல்லது the purpose
காரியமாக இது இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, இந்த மீட்புக்காக ஆண்டவர் தனது சொந்த ரத்தத்தையே அவர் சிந்தினார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அவர் பாவமாக மாறினார் என்று வாசிக்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவர் நமக்கு சாபமாக மாறினார். அவர் நம்மை மீட்கும்படியாக அவர் பாவமறியாத அவர் பாவமாக மாறினார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சாபமறியாத அவர் நமக்காக சாபமானார் என்று சொல்லி பாருங்க. இதெல்லாம் அவருக்கு நேர்ந்தது. இதெல்லாம் அவர் விலைக்கிரயமாக கொடுத்தார். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. எங்க இருக்குது? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, பாருங்க, இப்போது உங்களுக்கு ஒரு கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, உங்களுடைய மனைவிக்கு சொந்தமானவர்கள் அல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, உன்னுடைய தகப்பன் தாய்மாருக்கு சொந்தமானவர்கள் அல்ல. இப்பொழுது அவர் ஒரு கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பாவத்திற்கு விற்கப்பட்டீர்களே, you are sold unto sin, into slavery என்று வாசிக்கிறோம். பாவத்தினுடைய அடிமைத்தனத்திற்கு நீங்கள் விற்கப்பட்டீர்களே. உங்களை வித்து போட்டாங்க, உங்களை வித்துட்டாங்க. அவர் மீட்கும் பொருளாக அவர் வந்தார். அவர் எப்படி மீட்டார்? பொன்னினாலோ வெள்ளினாலோ உங்களை மீட்காமல் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், தமது சொந்த ரத்தத்தை, விலையேறப்பெற்ற ரத்தத்தை சிந்தி மீட்டார். ஆகவே 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, சுயமாக எந்த முடிவுமே எடுக்க முடியாது. ஏன் என்று சொன்னால், இப்பொழுது நீங்கள் ஆண்டவருடையவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவேதான் நம்ம 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உன்னை குறித்து நீ மேன்மை பாராட்ட முடியாது. கிறிஸ்துக்கு உட்பட்டவர்கள் தேவனைத்தான் மேன்மை பாராட்ட வேண்டும், தேவனைத்தான் ஆராதிக்க வேண்டும். உன்னை குறித்து நீ பெருமைப்படக்கூடாது, உன்னை குறித்து நீ மேன்மை பாராட்டக்கூடாது. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். You are bought with a price. You are bought with a price. What price? Is it a gold? Is it a silver? Or any other precious stones? You are bought with the precious blood of Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். அது எல்லாவற்றை காட்டிலும் அது விலையேறப்பெற்றதாக இருக்கிறது. அதை கொடுத்து உன்னை மீட்டுக் கொண்டார். பாருங்க, இந்த மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் தான் எதனால் மீட்டுக் கொள்ளப்பட்டார்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தினாலே மீட்கப்பட்டார்கள். இவர்கள் தான் அவரை துதித்து பாட முடியும். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் சகல விதமான கோத்திரங்கள். ஐயோ, நான் இந்த கோத்திரங்க, நான் இந்த ஜாதிங்க, பெருமை, ஜாதியில பெருமை வருது. நான் இந்த கோத்திரங்க, நான் இந்த மொழிக்காரங்க, தமிழ் மொழிங்க, நான் ஆங்கில மொழிங்க, நான் இந்த கோத்திரங்க, நான் அந்த கோத்திரங்க, நான் பணக்காரங்க. இவர்கள் மத்தியிலிருந்து உன்னை மீட்டுக் கொண்டார். எப்படி மீட்டுக் கொண்டார்? தமது சொந்த ரத்தத்தை கொண்டு அவருக்கென்று மீட்டுக் கொண்டார். இப்பொழுது உனது பேர் கிறிஸ்தவன், கிறிஸ்துவை உடையவன். கிறிஸ்து, நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கு உட்பட்டவர்கள். நாம் வாசித்தோம், இயேசு கிறிஸ்துக்கு உட்பட்டவர்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் உட்பட்டவர்கள், நீங்க கிறிஸ்தவர்கள். உங்களுக்கு ஜாதி கிடையாது, உங்களுக்கு மதம் கிடையாது, உங்களுக்கு மொழி கிடையாது, உங்களுக்குள்ள பிரிவினை கிடையாது. கிறிஸ்து இயேசுவினால் நீயும் நானும் அங்கே வாங்கப்பட்டிருக்கிறோம். You are bought with precious blood and it is precious blood. எந்த விதமான அங்கே ஏற்றத்தாழ்வு இல்ல. நான் படித்தவன், பணக்காரன், ஒண்ணும் கிடையாது. நீயும் நானும்
நாம் பாவங்களை அறிக்கையிட்ட பொழுது அவருடைய சொந்த ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம். இதுதான் நம்மளுடைய தகுதி. அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய வாயிலே புதுப்பாட்டு இருக்கிறது. அவர்கள் தான் தேவனை ஆராதிக்க முடியும். அவர்கள் தான் வெண்ணங்கியை தரிக்க முடியும். அவர்கள் தான் அவரை ஓசன்னா என்று பாட முடியும். என்ன தகுதி இருக்கு நமக்கு? நாம் எப்படி தகுதியாக்கப்பட்டோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக மீட்கப்பட்டவர்களுக்கான தகுதி நமக்கு இருக்கிறது. You are bought with a price. You are not of your own. நீங்க உங்களுடையவர்கள் அல்ல, இல்ல மற்றவர்களுடையவர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பேற்பட்ட காரியத்தை தான் ஆண்டவர் நமக்கு செய்தார். இவர் மீட்பர் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார் என்று சொல்லி அந்த வசனம் முடிகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் நமது மீட்பராக இருக்கிறார். நம்மை ஒரு கிரயத்தை கொடுத்து அவர் மீட்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவருடைய மரணமானது இட்ஸ் எ ரெடம்ப்டிவ் டெத். அது மீட்கும்படியான மரணம். இட்ஸ் எ சப்ஸ்டிடியூஷனரி டெத். அது பதிலீடாக மாறீடாக செலுத்தப்பட்ட ஒரு மரணம். அது மாத்திரமல்ல, அது ஒரு தியாகமான மரணமா இருக்கிறது. நாம் பாவிகளா இருக்கையிலே நமக்காக கிறிஸ்து இயேசு மரித்தார் என்று சொல்லி ரோமர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய உதட்டின் கனியாகிய ஆராதனை நாம் செலுத்த நாம் கடமைப்பட்டுள்ளோம். ஆகவே நாம் மீட்கப்பட்டவர்கள் அவருடைய துதியை பாடி வருவார்கள். அவர் துதியை பாடிவார்கள். மீட்கப்பட்ட சீயோனுக்கு வருவார்கள். மீட்கப்பட்டவர்கள் துதிகளோடு வணக்கத்தோடு ஆராதனையோடு மீட்கப்பட்டவர்கள் சீயோனுக்கு வருவார்கள். தேவனுடைய ஆலயத்துக்கு வருவார்கள். தேவன் வீட்டிற்கும் இடத்துக்கு வருவார்கள். யார் அவர்கள்? பரிசுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர் தான் அப்படி செய்ய முடியும். ஆகவே மீட்கப்பட்டிருக்கிறோமா? பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் அநியாயத்திலிருந்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோமா? அப்படி என்றால் நாம் ஆண்டவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் எழுந்து நின்று இந்த பாட்டு புத்தகத்திலே